மாத பிறப்பின் முதலாம் நாளாக இந்த வழிபாட்டை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி நன்றியோடு ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை போற்றி வணங்கவும், கடவுள் செய்த நன்மைகளை குறித்து, கடவுள் கொடுத்த வாழ்வை குறித்து நன்றியோடு நினைக்கிறோம் சாமி. கடவுளுடைய கிருபையினாலே ஆண்டவரே மார்ச் மாதம் முழுவதுமாய் எங்களோடு ஒவ்வொரு காலகட்ட சூழலுக்கு மத்தியிலே எங்களை பாதுகாத்து பராமரித்து, மேடு பள்ளம் என்று பலவிதமான வாழ்க்கையிலே சூழல் நெருங்கிய நிலையிலே வருகிற போதெல்லாம் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே மீண்டும் ஒரு மாதத்தை, இந்த ஏப்ரல் மாதத்தை எங்களுடைய வாழ்விலே தந்திருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு நன்றியோடு இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுவதற்கும், ஆண்டவரை உம்மை துதிக்குவதற்கும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கும் நாங்கள் இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வந்து தொழுது கொண்டு உம்மை ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற ஆண்டவரே முறையாக இருக்கிற சங்கீத பகுதியும் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கடவுளே, உம்முடைய கரத்தினாலே இறை செய்தியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கும், வர தவறி போனவர்களுக்கும், வருவதற்காக ஆயத்தப்படுகிற அத்தனை உள்ளங்களுக்கும் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆண்டவர் ஒவ்வொரு மீது இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் ஆண்டவரை போற்றும்படியாய் 29வது பாடலை நாம் பாடுவோம். கதிரவன் எழுகின்ற காலையிலே இறைவனை துதி செய் நீ மனமே என்று சொல்லி நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோமாக. பாடல் எண் 29வது பாடல். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய், துதி செய்ய மனமே எழுந்தீராய். வறண்ட தண்ணீரற்ற வனம் இந்த புவிதனில் திரண்டதையை தேவை நாடுவேன், திரண்டதையை தேவை நாடுவேன். கடவுளின் வல்லமை கனமகிமையை காணும் இடமதில் செல்வது என்னிஷ்டம், இடமதில் செல்வது என்னிஷ்டம். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடி நான் போற்றுவேன், ஆவலாய் நாடி நான் போற்றுவேன். ஆயுள் பரியந்தும் ஆண்டவர் நாமத்தை நேயமாய் பாடி நான் உயர்த்துவேன், நேயமாய் பாடி நான் உயர்த்துவேன். அருசுவை உன்னிலும் அவர் அருள் கிருபையின் இருதயத்தை நன்கு நிரப்புமே, இருதயத்தை நன்கு நிரப்புமே. மேத்தையில் ராஜமும் நீத்திரை கொள்கையில் கர்த்தரின் செயல்களை சிந்திப்பேன், கர்த்தரின் செயல்களை சிந்திப்பேன். அள்ளும் பகலும் நான் அவர் சட்டைகளின் கீழ் தொல்லைக்கு நீங்கிய ஒதுங்குவேன்,
தொல்லைக்கு நீங்கியே ஒதுங்குவேன். ஆத்தும தேவனை அண்டிக் கொள்ளோதவர் நேத்திரம் போல் என்னை காக்கிறார். நேத்திரம் போல் என்னை காக்கிறார். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். நாம் பிரதான தேவாரத முறைமையை நாம் பாடுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கடற்றது முழுமையாண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவர் கரையேட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் கெஞ்சி கேட்போம், வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் ஆவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆண்டவரே, ஏழை பாவிகளாக்கிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய இலவற்றிறக்கத்தில் அடிக்கலும் பூங்க வருகிறோம். அளவில்லாதற்கும் உள்ள கடவுளை, எங்கள் மீட்கும்படி மரத்துக்கு ஒப்பு கொடுத்த முது ஒரே பெறான குமார நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியும் உம்மையும் உடைய சத்தியத்தின் மெய்யான அறிகிற அறிவையும் உம்முடைய வசனத்தின் உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பெறான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு கொடுத்து நிமித்தம் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம் அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தள்ள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்திருளும். நாம் 34ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக 1 தொடங்கி 10 உள்ள திருவாக்குகளை நாம் முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடுவேன், அவர் எனக்கு மறுமொழி அருள். என் பயம் எல்லாவற்றையும் என்னை விடுவித்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகமலர்ந்தார்கள், அவர் முகங்கள் வாடி போவதே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டருளி அவனை சகல இடுக்கண்களில் அவனை விடுவித்து ரட்சித்தார். கர்த்தருக்கு பயந்தவர்களில் சூழ அவருடைய தூதனானவர் பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அருங்கள், அவரிடத்தில் அழைக்கிலும் போக மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. பாலசிங்கள் குறைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை. பேதாவுக்கும் குமாரனுக்கும்
பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாய் இருக்கிறம் பாடியே ஆமென். வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியினிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறைத்து அடக்க பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுள் வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்திலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் செய்திக்காக ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு இருப்போம். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் தருமையான இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற நாம் அத்தனை பேருக்கும் இறைமைந்தனுடைய அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈவான வாழ்வு, அது மாத்திரமல்ல, கடவுள் கடந்து போன மாதம் முழுவதுமாய் எத்தனையோ மேடு, எத்தனையோ பள்ளங்கள், எத்தனையோ குழிகள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ மனச்சோர்வுகள், அத்தனைக்கு முன்பாக கடவுள் நம்மை இந்த ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் தேதியிலே இந்த நாளின் கரை சேர்த்திருக்கிறார் என்பதையே மையமாய் கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் எல்லாவற்றுமாய் இருக்கிறார் என்பதையே நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுடைய தலைப்பு என்ன என்று நாம் பார்த்தோமானால், நாம் என் வாழ்க்கை பயணத்திலே சிலுவை போல பாடு இருந்தாலும் எனக்கு மீட்பு இருப்பதை நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். அல்லேலூயா. நான் இன்னொரு முறை அந்த தலைப்பை சொல்லுகிறேன். என் வாழ்க்கை பயணத்திலே சிலுவை போல பாடு இருந்தாலும் எனக்கு மீட்பு இருப்பதை நம்பிக்கையோடு நான் பயணிப்பேன் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை மேடு பள்ளம் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பள்ளங்கள் இருந்திருக்கும், மேடுகள் இருந்திருக்கும், ஆனால் நம்மை ஆண்டவர் கடக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த நாளிலுடைய வாக்குத்தத்த வார்த்தையின் வசனமாக இருக்கிற அது சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தின் 19வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு அவண்ணமாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நான் இந்த டிரான்ஸ்லேட்டில் வாசிக்கிறேன். நீதிமான் பல துன்பங்களை அனுபவித்தாலும் கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார். அதான் விஷயம். நீதிமான் பல துன்பங்களை அனுபவித்தாலும் கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார் என்று கடவுள் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் ஒரு பாலத்தை கடக்க வேண்டும் என்று அவன் உள்ளம் ஆசை கொள்ளுகிறது. ஆனால்
அந்த பாலமானது ஒரு பழமை நிறைந்த பாலமாய் இருக்கிறது. எப்படி நாம் கடக்க முடியும் என்று சொல்லி உள்ளத்திலே ஐயப்படுகிற ஒரு சூழல் வருகிறது. அவன் யோசிக்கிறான், நான் அக்கறைக்கு போக வேண்டும், ஆனால் அந்த பாலம் தான் இருக்கிறது, ஆனால் அந்த பாலம் பழமையாக இருக்கிறது. சில சமயத்தில் அந்த பாலமானது அது அசைகிற நிலையில் இருக்கிற போது நான் எப்படி பயணிப்பேன் என்று சொல்லி உள்ளம் ஐயப்படுகிற ஒரு சூழல் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த உள்ளம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது என்ன பேசுகிறான், நான் நடக்கும்போது உடைந்துடுமா, ஐயோ நான் நடந்தா இது இந்த மேலே போகணுமானா, இந்த பாலத்து மேலே போகணுமானா உடைஞ்சிடுமோ என்று சொல்லி அவன் உள்ளம் அந்த உடைந்து கிடக்கிற அந்த சிந்தனையோடு அவன் நிற்கிற இடத்துலையே இருந்ததான். சில பேர் அந்த கரைக்கு போக வேண்டும் என்றால் அந்த பாலத்தை கடந்துதான் போக வேண்டும் என்று சொல்லி எதையும் பார்க்காமல் அந்த பயணத்தை தொடர்கிறவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கும் ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை வருகிறது. என்ன நம்பிக்கை என்றால், அந்த பல பேர் அந்த வழியிலே கடந்து போய் அந்த கரையை சேர்கிற போது இவனுக்கு நம்பிக்கை வந்த உடனே அவனுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, சரி என்னை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் துணிவோடு என்ன பண்ணலாம், அந்த பாலத்தை கடக்கலாம் என்று சொல்லி அவன் அந்த பாலத்தை கடக்க ஆரம்பித்தான். எனவே அந்த பாலத்தை கடக்கிற போது ஒரு புறம் முன்பகுதியில் போகிறவர்களுடைய பார்வை அவனுக்கு முன்பாக இருந்தது, இன்னொரு புறம் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. நான் பயணத்தை கடக்கிறேன், அந்த பாலத்தின் மீது கடக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பாலத்தை கடந்ததினாலே போய் கரை சேர்ந்ததினாலே அவன் உள்ளம் பேசின வார்த்தை இதுதான். பல பேர் பலவிதமான பலவீனம் அடைந்து தோன்றிய நிலை இருக்கலாம், கரை எப்படி சேர்வதோ என்று சொல்லி எண்ணம் கொண்டு ஐயப்பட இருக்கலாம். ஆனால் தம் வாழ்க்கையிலே இதுதான் சிலுவை என்கிற பாதையிலே பலவிதமான கடினமாக இருக்கிற காலங்கள் தோன்றலாம், ஆனால் நமக்கு கரை சேர்க்கும் என்கிற மீட்பு ஒன்று முன்பாக இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனமான பாலம் இருக்கலாம், பலவீனமான பிரச்சனை இருக்கலாம், பலவீனமான காரியங்கள் மனதை அழித்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மை கரை சேர்க்கிற மீட்பர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்முடைய உள்ளத்திலே மறந்து விடவே கூடாது என்பதுதான் இந்த கதையின் வழியாக நமக்கு சொல்லுகிறதை நம்பிக்கை ஊட்டுகிற காரியமாய் இருக்கிறது. அதுபோல தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் வழியாக நீதிமான் பல துன்பங்களை அனுபவித்தாலும் கர்த்தர் அவற்றையெல்லாம் அவனை விடுவிப்பார் என்பதையே கடவுள் நமக்கு நம்பிக்கை சொல்லுகிற காரியமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தான் கடவுள் இந்த நாளிலே வேதாகமத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனை வருகிற போது, பலவிதமான வேதனைகள் வருகிற போது அவர்கள் எப்படி அந்த பாலத்தை கடந்தார்கள் என்பதுதான். எப்படி அந்த பழுதான பாலம்தான், பழுதான பிரச்சனைகள் தான், பழுதாக இருக்கிற மன போராட்டங்கள் தான் அத்தனையிலே காலை வைத்து கடந்தார்கள் என்பதையே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் இருக்கிறது. நாம் பார்த்தோம்னால் யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் நமக்கு நன்றாக தெரியும். அவனுக்கு நேரிட்ட துன்பம், அவனுக்கு நேரிட்ட இன்னல்கள், அவன் வாழ்க்கையிலே அநியாயத்தின் வழியாக தள்ளப்பட்ட காரியங்களை பார்த்தோமானால் இன்றைக்கு உலகம் யாரை நம்புவதோ என்று சொல்லி ஐயப்படுகிற ஒரு சூழல் இருக்கும். உடன்பிறப்புகளே அவனை கீழே தள்ளினார்கள், உடன் இருக்கிறவர்களே அவர்களை தள்ளி போட்டார்கள். பாருங்கள், சகோதரர்கள் அவனை விற்றார்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவன் சிறையிலே அடைக்கப்பட்டான். பல துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 50:50 சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்கள் தீமையாகவே நினைத்தால் தேவன் அதை நன்மையாகவே மாற்றுவார் என்பதுதான். அப்போ இவன் வாழ்க்கையில்
அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற தீமையான அநீதியான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் கடவுள் அதை நன்மையாகவே மாற்றினார். கடவுள் அதை நன்மையாகவே மாற்றினார். அவன் வாழ்க்கை பாருங்க, அநியாயம் வந்தாலும் தேவன் அவனுக்கு நன்மையாகவே மாற்றினார் என்பதுதான். அப்போ அவனுடைய வாழ்க்கை என்கிற பயணத்தில் அவனுக்கு பலவிதமான துன்புறுத்தல், பலவிதமான மன கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள் அவனுக்கு முன்பாக இருந்தது. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா உடன்பிறப்பு, நம்ம இப்படி நம்ம அண்ணன் என்ற தம்பி என்ற உறவெல்லாம் இருந்துச்சு, அந்த உறவு நம்மை தூக்கி போட்டுருச்சேன்னு சொல்லி எவ்வளோ வேதனை அடைந்திருப்பான் என்பது நம்முடைய உள்ளத்தில் எண்ணி பார்த்தோம்னால், சாதாரணமாய் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனையே பலவிதமான பிரச்சனை இருக்கும். ஆனால் அவன் உள்ளம் பாருங்க, தூக்கி அவனை குழியிலே தூக்கி போட்டு 20 காசுக்காக அவனை விற்று நிலையிலே அவனை தள்ளப்படுகிற போது எவ்வளோ அவனுடைய உள்ளம் பதறியிருக்கும் என்பதை பாருங்கள். ஆனால் தேவன் அவனை நன்மையாகவே மாற்றினார் என்பதுதான். அது மாத்திரமல்ல, யோபு என்கிற மனிதன் நம்முடைய வாழ்விலே அவனை போல துன்பத்தின் வழியாக அவன் இழந்ததை போல நாம் யாரும் இழந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துன்ப நிலையிலே அவன் இழந்தான். அவன் இழந்திருக்கிற போது பார்க்கிற போது செல்வம் போனது, குடும்பத்தை இழந்தான், உடல் நலம் பாதிக்கப்பட்டது. ஆனால் யோபு 23:10 சொல்லுகிறது, எடுத்தவர்கள் படிங்கள். யோபு 23:10 நாம் பார்த்தோமானால் அங்கே யோபுவை பற்றி சொல்லுகிறது. யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னனாகவே விளங்குவேன் என்று சொல்றாரு. எவ்வளோ பாருங்க, அவர் சொல்லுறார், சோதித்த, அதாவது என் உடல் நலம் பாதிக்கப்பட்டது, என் குடும்பத்தை நான் இழந்தேன், செல்வம் போனது, ஆனாலும் என்னை சோதித்த பின் பொன்னனாகவே விளங்குவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சோதனை என்பது முடிவு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை எல்லாம் ஐயோ அதுதான் முடிவுன்னு நினைக்கிறோம் நம்ம, அது முடிவு அல்ல. சோதனை என்பது நம்மை சுத்திகரிப்பது. சோதனை என்பது நம்மை சுத்திகரிப்பது, அதுதான் விஷயம். யோபு தன்னை சுத்திகரித்தான், சோதனைக்கு முன்பாக தன்னை சுத்திகரித்தான். அவன் ஏறிட்ட சோதனை எல்லாம் தேவனுக்கு, கடவுளுக்கு முன்பாக தூசிக்கிற காரியங்கள் வந்த போது கூட அந்த காரியத்தை எல்லாம் உள்ளத்தில் வாங்கி, இந்த காரியமெல்லாம் என் வாயின் பிறப்பின் வழியாக வரக்கூடாது என்று சொல்லி தன்னை சுத்திகரித்து கடவுளுக்கு நன்றி உள்ளவனாயிருந்தான். அப்போ வேதனையும் சோதனை வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில முடிவு அல்ல, அதை நம்மை சுத்திகரிப்பதற்காக கடவுள் கொடுக்கிற காரியம். மூன்றாவது நாம் பார்த்தோம்னால், நம்முடைய நிலைகளுக்கு மத்தியிலே பார்த்தோம்னால் தாவீது ராஜாவை பற்றி நமக்கு சொல்லுகிறது. அவன் ஓட்டத்திலே சோதனைகளுக்கு மத்தியிலே ஓடுகிறான், பல நம்பிக்கை அவன் இழக்கிறான், பலவிதமான அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்தில் இக்கட்டான சூழல் தன் வாழ்க்கையை இருளாய் சூழுகிற ஒரு நிலை வருகிறது. அவன் உயிர் வாழுவானா என்பதே ஒரு கேள்விக்குறியோடு இருந்தது. அப்படிப்பட்ட துரத்தப்படுகிற காரியம், எங்கெல்லாம் ஆட்களை வைத்து அங்கெல்லாம் அவனை சோதித்து, எங்கெல்லாம் அவனை இருக்கிறானோ அங்கே போய் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி இங்கு சவுல் துரத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் துரத்துகிற மாமனார் இருந்தால் அது அடுத்தவராக இருக்கலாம், ஆனால் சொந்த மகனே துரத்துகிற ஒரு சூழல் வருகிறது. பாருங்க, சவுல் துரத்தப்பட்டான், அங்கே மகனால் துரத்தப்படுகிற ஒரு சூழல். எங்கே போவான்? பாலைவனம் என்கிற புதர்களுக்கு மத்தியிலே, பூச்சி என்கிற தருணத்திலே குகைக்குள்ளாக வாழுகிற ஒரு சூழல். ஆனால் அவன் உள்ளம் பேசுது பாருங்க. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. ஐயா, அது புதராயிருந்தாலும் சரி,
பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, அது இக்கட்டான சூழலில் இருந்தாலும், ஆனால் நம் விசுவாசத்தை அவன் விழுது விடாதபடி அவன் சொன்ன வார்த்தை, கடவுள் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு பாதுகாவலராய் இருக்கிறாரு. அப்போ இங்க என்ன சொல்லுகிறதுனா, சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறினாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். உங்களுடைய சூழ்நிலை கூட சில சமயத்தில் மாறி இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையை தான் எனக்கு இப்படி இருக்குதே என்று உள்ளத்தில் பேசிக்கொண்டு இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலைகளை மத்தியில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது என்பது ஆண்டவர் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். சவுலாய் இருந்தவர் பவுலாய் இருந்த ஒரு சூழலுக்கு மத்தியில் அவன் இருந்தான். பாருங்க, கிறிஸ்துவுக்காக அவன் பவுலாய் மாறின போது அடிகள் பட்டான். சிறையிலே அவன் வாழ்க்கையிலே சிறையிலே கட்டப்பட்டான். துன்பம் அவனுடைய வாழ்க்கையில் சூழ்ந்தது. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், பவுலடியார் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தில், என் வாழ்க்கை சிறைதான், என் வாழ்க்கை துன்பம்தான், என் வாழ்க்கைக்கு முன்பாக அடிகள் வாங்கினதான், ஆனால் எனக்கு பலம் இருக்கிறது. அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, எனக்கு பலம் இருக்கிறது. அவர் சொல்றாரு பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, அடிப்படுகிற போது, துன்பப்படுகிற போது, வேதனை அனுபவிக்கிற போது, நம்முடைய வாயின் பிறப்பின் வார்த்தை இதுதான் நமக்கு முன்பாக இருக்கும். அதுதான் பவுலுக்கு இருந்ததை பார்க்க முடிகிறது. அங்க சொல்லுகிறார், வெளிப்புற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் உள்ளத்திலே நம்பிக்கையோடு அவன் சொன்னான். உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது. வெளியில் அவனை கட்டப்பட்டார்கள், சங்கிலினாலே கட்டப்பட்டார்கள், அவன் கால்கள் கட்டப்பட்டது, அவன் கைகள் கட்டப்பட்டது, அவன் இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை விடக்கூடாது என்று வாய் கட்டப்பட்டது. ஆனால் உள்ளத்தை கட்டப்படுத்த முடியவில்லை. அவனை உள்ளத்திலே அவன் இயேசுவை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதுதான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை எதையெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதோ, எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே மன சிறையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதோ, ஆனால் ஒன்று மட்டும் உங்களுடைய நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பலவீனத்திலும் மத்தியிலே என்னோடு கூட இருக்கிறார், என் மன சோர்வுகளுக்கு மத்தியிலே என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எக்காலத்தில் எந்த நிலையிலும் நாம் மறந்துவிடவே கூடாது. பலப்படுத்துவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். அது மாத்திரமல்ல, கடைசியாக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததை நாம் நினைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சிலுவை என்பது பாடுதான், சிலுவை என்பது பாடுதான். ஆனால் சிலுவையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. என்ன என்று பார்த்தோம்னால், சிலுவை வேதனை தரும், சிலுவை என்பது வேதனை தரும். ஆனால் அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலை தருகிறது சிலுவை. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிலுவை வேதனை இருந்தது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, காரி உமிழ்நீர் துப்பப்பட்டது, ஈட்டியால் குத்தப்பட்டது, இதையெல்லாம் சிலுவையிலே வாங்கி கொண்டது. இதெல்லாம் வேதனை. ஆனால் அதே சிலுவைக்கு முன்பாக உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் எபிரேயர் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோமானால், எபிரேயர் 12:2வது வசனம் வாசிங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளவு அழகாக சொல்லுகிற பாருங்க. அவர் நமக்கு முன்வைக்கப்பட்ட சந்தோஷத்திற்காக சிலுவையை சகித்தார். நமக்கு முன்னாடி வைக்கிற சந்தோஷத்திற்காக அவர் என்ன பண்ணாராம்? சிலுவை அவர் என்ன பண்ணாராம்? சகித்தாராம். வேதனை சகித்தாராம், பாடை சகித்தாராம், துக்கத்தை சகித்தாராம்.
எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்காக அழ வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னாராம். யாரு? அடி வாங்கினவர் இவர், ஈட்டியால் குத்தன இவர், இவ்வளோ வேதனை அனுபவித்து யாருக்காக அதை கொடுத்தாராம்? நமக்காக, நம் சந்தோஷத்திற்காக, நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் இங்கு சொல்லுகிறது. சிலுவை பாதை என்பது கடினம் தான், ஆனால் அது முடிவோ வெற்றியின் பாதை. அல்லேலூயா, அது வெற்றியின் பாதை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பாடத்திலே நமக்கு நிறைய சூழல் இருக்கும். அதுதான் இங்கு சொல்லுகிறது இன்றைக்குடைய வாழ்க்கை பாடம். இன்றைக்கு நமக்கு பலவிதமான பாடு இருக்கும். இன்றைக்கு நமக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், பொருளாதார சிரமம் இருக்கும், உடல்நிலை கவலையாக இருக்கும், பலவிதமான பிரச்சனையே பலவீனம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இவைகளெல்லாம் சிலுவை போல தோன்றலாம், இதெல்லாம் சிலுவை போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் பாடு இருக்கிறது, ஆனால் மீட்பும் இருக்கிறது. பாடு இருக்கிறது, ஆனால் அதுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? மீட்பு இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒருவேளை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்த்தோமானால், ஒருவேளை நம்பிக்கையை விடக்கூடாது என்கிற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கை விடக்கூடாது. என்னென்னா, சூழ்நிலை அல்ல, தேவன் மீது நம்பிக்கையை நாம் என்ன பண்ணக்கூடாது. சூழ்நிலை வந்தால் நம்பிக்கை போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்னென்னா, தேவன் மீது நம்பிக்கையை வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறது, இந்த மாதத்தில் பொறுமையோடு பயணிக்க வேண்டும். எல்லா காரியங்களுக்கு முன்பாக பொறுமையோடு நாம் பயணிக்க வேண்டும். உடனடியே எனக்கு பதில் வந்துடும்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த மாதத்தில் பயணிக்கிற போது உடனே எனக்கு பதில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பதிலுக்காக கடவுள் உனக்காக அதை வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக வேலை எப்போ என்ன காரியம் என்ன நேரத்தில் வரணுன்றது ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார். உடனே நாம் ஜெபித்து உடனே இந்த நாள்லே எனக்கு வந்துடணும் அப்படின்னு என்ன நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பயணத்தை இந்த மாதத்திலே நீங்கள் தொடருங்கள். மூன்றாவது, சிலுவையே உங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து முன்னேற வேண்டும். சிலுவையே உங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து முன்னேற வேண்டும் இந்த பாதைக்கு முன்பாக. ஏன்னா அவர் நம்மை சுமந்திருக்கிறார். அதாவது சிலுவைக்கு முன்பாக நம்மை சுமந்திருக்கிறார். நம்மை சுமந்து கொண்ட கடவுள் இந்த மாதத்திலே நம்மை சுமந்து கொண்டு போவார். புரியுதுங்களா? நம்மை சுமந்து கொண்டு போவார். அப்படிப்பட்ட இந்த 3 காரியத்தை கடவுள் நமக்கு முன்பாக சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்திலே நமக்கு சவால்கள் இருக்கலாம், சோதனை இருக்கலாம். ஆனால் ஒரு உறுதி இருக்கிறது, சிலுவையில் வெற்றி பெற்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையே நான் நம்பிக்கையோடு பயணிப்போம். அந்த சிலுவை நம்முடைய வாழ்வின் பாதையை காட்டும். அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளை வழிநடத்தும் என்கிற தருணத்தை கடவுள் இந்த மாதத்திலே கடவுள் நம்மை வழிநடத்துவார். இந்த பயணங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ மேடு பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கடவுள் நமக்கு சமமான இடங்களை கொண்டு போவார் என்கிற நம்பிக்கையோடு பயணிங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் எழுந்தின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். என் உள்ளத்திலே புதும் பெய்யும் உமது சமூகத்தில் என்று என்னை தள்ளி விடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே,
உம்முடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த நாளுடைய வேதத்தினுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் வாழ்க்கையிலே இருந்தாலும் சிலுவையின் வழியாக வெற்றி பெற்றார். சிலுவை என்பது பாடுகளைப் போல தோன்றலானால் வெற்றியை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் என்பதையே நினைத்து உம்முடைய மக்களாயிருக்கிற எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளில் கூடி வந்திருக்கிற அத்தனை பேர்களும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தன் உள்ளங்கள் பேசுகிற எண்ணங்கள் உம்முடைய பொறுப்பாதத்திலே ஊற்றிவிட்டு அவர்கள் கடந்து போகிற போது இந்த மாதம் அவர்களுடைய வாழ்வுக்கு முன்பாக, ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு முன்பாக நீங்கள் வழி நடத்தும் சாமி. நான் நம்பிக்கொள்கிற கடவுள் நீர் என்பதையே அவருடைய உள்ளங்கள் பேசுகிற போது கர்த்தர் அந்த நம்பிக்கையோடு பயணிக்கட்டும் சாமி. பாதைக்கு முன்பாக, வாழ்வுக்கு முன்பாக, மனதுக்கு முன்பாக, வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் இடங்களுக்கு முன்பாக, சந்திக்கிற நபர்களுக்கு முன்பாக, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு முன்பாக என்று பல காரியங்களை பல நிலையிலே யோசிக்கிற போது, ஜெபிக்கிற போது அந்த நம்பிக்கையின் வாழ்க்கை நீர் ஆண்டவரை தந்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளிலே எங்களுடைய வாழ்வு ஆண்டவர் நாங்கள் பயணிக்கிற பயணங்களுக்கு முன்பாக கூட உம்முடைய கரத்திலே நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. சந்திக்க போகிற பயணங்களுக்கு மத்தியில் எங்களை பாதுகாப்பை தந்து உம்முடைய கரம் வழி நடத்துங்க. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தருக்கு தாங்க சாமி. திருச்சபையினில் இருக்கிற அத்தனை ஆண்டவர் விசுவாசிகளுக்காக, ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக, பெரியவர்களுக்காக, சிறியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவர் மாதர்களுக்காக எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் நடைபெறுகிற ஆராதனைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பரிசுத்த வாரத்தின் ஆராதனை, ஆண்டவரே இதோ குட் ஃப்ரைடே ஆராதனை, இப்படியாக ஆண்டவரே உயிர்த்தெழுத ஆராதனையை சந்திக்க போகிற இந்த ஆராதனையின் வழியாக எங்களுடைய வாழ்வையும் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தும் சாமி. எல்லா தேவைகளை சந்தித்து உம்முடைய கரம் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்ற வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எக்கடனானிக்கு மன்னிக்கிறது போல பாவ கடன்களை மன்னி எங்களை சோதனை கூடாமல் தீமை ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளை சுவாமி, ஆமென். நாம் 369வது பாடலை பாடி ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை எடுப்போம். 369வது பாடல், பரனே உன்னை நம்பினேன் உரமுடன் தாங்கையா என்று சொல்லி அவரை நோக்கி இந்த மாதத்தினுடைய பயணங்களுக்கு வழியாக நம் ஆண்டவரை போற்றி பாடுவோமாக. 369வது பாடல். பரனே உன்னை நம்பினே உரமுடன் தாங்கையா, பரனே உன்னை நம்பினே அருள் தருவாயே அகமருவாயே, அருள் தருவாயே அகமருவாயே, திருவினை தீர்த்து விடு மாநிலா மீது மரம் பாலன் ஏது, மாநிலா மீது வரும் பாலன் ஏது, வானில் என்னை சேர்த்து விடுவாயே ஓகோ, வானில் என்னை சேர்த்து விடுவாயே ஓகோ, பரனே உன்னை நம்பினே அழகையை ஜெயித்தாய்
அதன் தீரன் அழித்தாய், அழகையை ஜெயித்தாய். அதன் தீரன் அழித்தாய், உலக வழக்கனைத்தும் துடைத்தாயே. ஓகோ, உலக வழக்கனைத்தும் துடைத்தாயே. ஓகோ, பரனே உன்னை நம்பி விசுவாசம் தரவோ, விசும்பில் யான் வரவோ. அங்கத்தில் நோயோ, ஆன்மாவில் பேயோ. அங்கத்தில் நோயோ, ஆன்மாவில் பேயோ. பங்கு படுத்தவே பார்க்கிற உன்னை நம்பி உரமுடன் தாங்கையா. பரனே உன்னை நம்பி ஆண்டவரே, நாம் உள்ளத்திலும் சிந்தனையிலும் நம்பிக்கையோடு அவர் நமக்கு பரிசுத்த வாழ்வை தரப்போகிறார் என்பதையே, இந்த நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கிற பாவத்தையே நாம் எடுத்து போட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற போது அவர் நம்மை பரிசுத்தராய் மாற்றுகிறார் என்பதையே நாம் 18வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தையே நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகு விதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கைகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தின் அழிவது நியாயமாயினும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவரீர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நிரச்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படுகிற போது அதற்கு சம்மதியாமை அது அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தருளும். இனி நான் சாக வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்த பண்ணருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்தவற்றின் அறிக்கையின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபையும் அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின் படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென். நாம் எழுந்து நின்று பக்கம் 34வது பக்கத்தில் இருக்கிற சுருக்கமாக இருக்கிற திருவிருந்து ஆராதனை முறைமையை நாம் பாடி திருவிருந்துக்குள்ளாக நம்முடைய மனதும் சிந்தனையும் அவரை நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். பக்கம் 34வது பக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டு கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர் கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்கள் கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா ஏறோக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பாவத்தை சோமந்த தேவ ஆட்டுக்கோட்டை நீர் சமாதானம் தாரம். ஆமென்.
ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்வோம். உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதலும் முடிவறிதும் நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கு வளர்ச்சிக்கு பிரசங்கிப்படியும் உமது பரிசுத்த ஆவியை ஆண்டவரே பரத்துணர்வு ஞானத்தைப்படி திருச்சபைக்கு தந்திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாள் எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். இந்த மாதத்தினுடைய பயணத்திலே எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வேலைகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய குடும்ப சூழலுக்கு மத்தியிலும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்துங்க என்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமுள்ள நம்பிக்கையுள்ள வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய மக்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே பெற்றுக்கொண்டு எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து போகிற போது உம்முடைய ஆசீர்வாதம் அருளும்படியாக வேண்டுகிறோம் சாமி. இந்த நாள் ஆண்டவர் திவ்ய கரத்தினாலே ஒப்புவிக்கப்பட்ட நாளாக மாதம் முழுவதுமாய் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி.